மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவுடைய கணவரான விஷ்ணு இப்ப கைது செய்யப்பட்டிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய யூடியூப் சேனலுக்கு விஷ்ணு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல அஷ்மிதா ஒரு விபச்சாரி, அவ பி கிரேட் திரைப்படங்கள் தான் நடிச்சிட்டு இருந்தா, அவளை அதுல இருந்து மீட்டது நான் தான், இப்ப என்னுடைய குழந்தைகள் கூட அவ கூட பயந்துதான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து அஷ்மிதாவே உண்மையை உடைக்கிற விதமா சில விஷயங்களை ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஷ்ணு என்ன விபச்சாரின்னு சொன்னது ஒன்னும் புது விஷயம் கிடையாது. அவனுடைய வீட்டுல இருக்கவங்க கூட என்ன அதை விட மோசமான வார்த்தைகள்னால திட்டிருக்காங்க. விஷ்ணுவுக்கு நான் எப்பவுமே செல்ஃப் மேட் உமனா இருக்கிறது பிடிக்காது. நீங்க செல்ஃப் மேட் உமனான்னு கேட்டா கூட நான் அப்படி கிடையாதுங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு உதவி பண்ணாருன்னு நாங்க சொல்லணும். அப்படி நான் சொல்லலன்னா எனக்கு அடி விழும். இந்த மாதிரி நான் டார்ச்சர்களுக்கு நடுவுல தான் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஸ்கேமா இல்ல பிசினஸான்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியல. இந்த விஷயத்த பத்தி நான் விஷ்ணு கிட்ட கேட்டப்ப கூட எனக்கு கார்லயே வச்சு அடிச்சு என் பல்லெல்லாம் கூட உடைச்சிட்டாரு. விஷ்ணு எது பண்ணாலும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவான். இந்த ஸ்கேம் விஷயத்துல கூட அவங்க அம்மாவுக்கு தொடர்பு இருக்கு. நானும் என்னுடைய அப்பாவும் கூட அவங்க கிட்ட காசு கொடுத்து ஏமாந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி நான் வெளியே பேசணும்னு இப்ப வரைக்கும் நினைக்கல. விஷ்ணு திருந்திடுவான், இதுக்கு மேல ஒழுங்கா இருப்பான்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு நாளும் அமைதியா இருந்தேன். இப்போ விஷ்ணு கடைசியா கொடுத்த இன்டர்வியூக்கு பிறகு இனிமே அவர் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதனாலதான் நான் இப்ப வெளியே வந்து பேசிட்டு இருக்கேனும் அஷ்மிதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஷ்மிதா கன்சீவா இருக்கும் பொழுது விஷ்ணு அவங்கள அடிச்ச வீடியோக்களையும் ஆடியோ ஆதாரங்களையுமே அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஆதாரங்களை வச்சுதான் இப்ப விஷ்ணுவை கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய GLV ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.